தமிழகத்தில் தாது மணல் கொள்ளை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு ரூபாய் 5832 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் தாது மணல் அள்ளுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி தாது மணல் அள்ளுவதாக 2016ஆம் ஆண்டு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், ஜோதி ராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. தமிழக தொழில்துறை தரப்பில் 7 தனியார் நிறுவனங்கள் சட்ட விரோதமாக தாது மணல் எடுத்ததாகவும் ரூபாய் 5832.44 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் இதனை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு குழு தமிழக அரசு துறை செயலாளர்கள் ககன் தீப் சிங் பேடி, சத்ய பிரதா சாகு ஆகியோர் அளித்த அறிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அறிவித்தனர். மேலும் இந்த வழக்கில் அரசு அதிகாரிகளின் பங்கு குறித்து முழுமையாக விசாரிக்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதாக உத்தரவிட்டுள்ளனர். அனைத்து ஆவணங்களையும் 4 வாரத்திற்குள் சிபிஐயிடம் ஒப்படைக்க தமிழக காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணல்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக அரசு அமைந்த நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக கனிம வளத்தை கொள்ளையடித்து கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் என கனிம வளத்துறையில் மட்டுமே 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடிகளை திமுக ஆட்சியாளர்கள் கொள்ளையடித்து உள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அந்தந்த பகுதி மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்று 4 ஆண்டு காலமாகிறது. இந்த திமுக அரசு பதவியேற்கும் பொழுது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக 200வது வாக்குறுதியாக தமிழ்நாட்டில் கனிம வள முறைகேடுகள் அனைத்தும் தடுக்கப்படும் என்றும் கிரானைட் குவாரிகள் அனைத்தும் அரசே ஏற்று நடத்தும் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் அப்படி ஆட்சியில் ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்றால் இதுவரை ஏதுமில்லை. அது கிரானைட் குவாரியாக இருக்கலாம், அல்லது ஆற்றுமணல் குவாரியாக இருக்கலாம், கல் குவாரிகளாக இருக்கலாம். அத்தனை குவாரிகளிலும் கடந்த காலத்தில் அதிமுக அரசு எந்த விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்ததோ அதைவிட கூடுதலாகவே திமுக அரசில் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசினுடைய கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கனிம வளத்துறை உதவி இயக்குநர்களே மாதம் ஒன்றுக்கு ஒவ்வொரு குவாரிக்கும் 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் பெற்று 100 கோடி ரூபாய் லஞ்சம் தருகின்றனர் என்று கல்குவாரி உரிமையாளர்களே தெரிவிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு அனைத்து குவாரிகளிலும் சேர்த்து சட்டப்படி நடந்தாலே 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரும். ஆனால் அரசினுடைய கணக்கு வெறும் 1850 கோடி ரூபாய் என்றுதான் அரசினுடைய பட்ஜெட் தெரிவிக்கிறது. அப்படி என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 98,150 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கனிம கொள்ளையர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருப்போர் என்பவரால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3,90,000 கோடி ரூபாய்க்கு மேல் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் கஜானாவுக்கு வர வேண்டிய தொகை மடைமாற்றம் கட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்களின் வரி பணத்தையும் இயற்கை வளத்தையும் முற்றிலுமாக சுரண்டி பல லட்சம் கோடியை கொள்ளடிப்பதையே தனது பிரதான தொழிலாக கொண்டுள்ள திமுக அரசுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில்
தமிழ் மொழி மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழகத்தில் உள்ள இயற்கை வளத்தின் மீதும் கனிம வளத்தின் மீதும் தமிழக நிலத்தின் மீதும் தமிழக மண்ணின் மீதும் அக்கறை உள்ளவர்கள் ஜனநாயக முறைப்படி கேள்வி கேட்டாலோ அறவழியில் போராடினாலோ அவர்களை வாகனம் ஏற்றிக் கொள்வது, அடியாட்களை வைத்து வெட்டி படுகொலை செய்வது போன்ற கொலைவெறி கலாச்சாரம் திமுக ஆட்சி காலத்தில் அதிகரித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கனிம வள கொள்ளையை எதிர்த்து புகார் கொடுத்தாலும் உயிரில்லை, கள்ளசாராயத்தை எதிர்த்து புகார் கொடுத்தாலும் உயிரில்லை. தமிழ்நாட்டில் சட்ட விரோதமாக நடைபெறும் செயல்பாடுகளை தடுக்க கோரி அரசு அதிகாரிகளிடமும் ஆட்சியாளர்களிடமும் சுட்டிக்காட்டினால் சமூக செயல்பாட்டாளரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அவல நிலையே திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நிலவி வருகிறது. மேலும் சட்டவிரோத கனிம கொள்ளையை எதிர்த்து ஆதாரத்துடன் புகார் கொடுத்ததற்காக ஜகபர் அலி, விவசாயி ஜெகநாதன், சமூக செயற்பாட்டாளர் மணி ஆகியோர் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டனர். சட்டவிரோத கனிம கொள்ளை பற்றி ஆதாரத்துடன் புகார் கொடுத்ததற்காகவே தமிழ்செல்வன், கோவையை சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி சாந்தலா, கணேசு, விவசாயி நடராஜன், ராஜா, செல்வராஜ், ஞானசேகரன், பெனடிக் ராயன், முத்துசெல்வன், சுடலை முத்து என எண்ணற்ற கனிம கொள்ளை எதிர்ப்பு செயற்பாட்டாளர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் கனிம மாஃபியாக்களின் அடியாட்களாலும் கூலிப்படையாலும் வாகனம் ஏற்றி கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் சண்முகம், சட்ட உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகி மதுரை அண்ணாதுரை என பலர் மீதும் கனிம கொள்ளையர்களின் அடியாட்களால் மாவட்ட ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கண்முன்னே கொலைவெறி தாக்குதல் மற்றும் கொலை மிரட்டல், அச்சுறுத்தல் என பலவும் நடந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கரூரில் எங்களை போன்ற முகிலன் போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் மணல் கொள்ளை எதிர்த்து போராடுவதால் தாக்கப்படுகிறார்கள், அடக்குமுறை ஏவப்படுகிறது, சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லித்தான் வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த 4 ஆண்டு காலத்தில் கரூர் குப்பத்தில் விவசாயி ஜெகநாதன் அவர்களும், திருநெல்வேலி காவல் கிணறில் மணி அவர்களும், கடந்த மாதம் புதுக்கோட்டை திருமயத்தில் ஜகுபர் அலி ஆகியோரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் சமூக செயல்பாட்டாளர் இப்படி படுகொலை என்று செய்யும் பொழுது அரசு அதிகாரியான திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பத்து கிராமத்தைச் சேர்ந்த லூர்து பிரான்சிஸ் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுத்ததற்காகவே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 30க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், கனிம கொள்ளை எதிர்ப்பு செயல்பாட்டாளர்கள் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறார்கள். சென்னிமலை தமிழ்ச்செல்வன், அதே போல இங்கே கோவை மாணவி சாந்தலா, திருநெல்வேலி பெனடிக் ராயன், பேட்மா நகர் முத்துச்செல்வன், ஆலந்தா சுடலை முத்து, கம்பூர் செல்வராஜ், மதுரை வாடிப்பட்டி ஞானசேகரன், சென்னிமலை தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊத்துக்குளி வெங்கலப்பாளையம் நடராஜன், விழுப்புரம் ஏனாதிமங்கலம் ராஜா உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார்கள். இவர்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கும் முறையான விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது இன்னொரு பேரவலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சமூக சொத்தை, அரசின் சொத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு உயிர் இல்லை என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் தாதுமணல் பிரச்சனையில் 2013 அந்த குவாரிகள் இயங்கக்கூடாது என்று உத்தரவிட்ட பின்பு கிட்டத்தட்ட 5832 கோடி ரூபாய்க்கு கனிமங்கள் எடுத்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள். முறையான விசாரணை செய்தால் அங்கே எடுத்த தாதுமணலை வைத்து பல நாடுகள் அணுகுண்டே செய்திருக்கிறார்கள். இது சிபிஐ விசாரணை செய்வதோடு மற்றும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையும் இணைந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை வரவேற்கின்றோம். முழுமையான ஆய்வை அரசு செய்ய வேண்டும். அப்படி செய்யுமே ஆனால் தமிழ்நாட்டில் கனிம வளத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் முழுக்க இங்கே தமிழ்நாடு அரசு
கடனே இல்லாத நிலை. திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது இங்கு 5,40,000 கோடி கடன் இருந்தது. இப்பொழுது 10 லட்சம் கோடியாக கடன் மாறி இருக்கிறது. இந்த கடன் அனைத்தும் கனிம கொள்ளை அடித்தவரிடமிருந்து வசூல் செய்யும் பொழுது முழுமையாக அந்த பணம் அரசுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, கர்நாடகத்தில் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா அவர்கள் 1300 ஏக்கர் நிலங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் வாங்கியுள்ளார்கள் என்ற ஆவணமும் உள்ளது. இது அனைத்தும் அரசின் சொத்தை கொள்ளையடித்து மற்றவர்கள் தன்னுடைய சொத்தாக மாறி இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க கனிம கொள்ளையர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அவருடைய பினாமிகள் இருக்கிற சொத்தை மீட்டு தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அரசு செல்கின்ற பாதை சரியான பாதை அல்ல. இது முழுக்க கனிம கொள்ளையர்களுக்கு ஆதரவான பாதை. இப்படி செல்லுமே ஆனால் திமுக அரசுக்கு அண்ணா திமுகவின் கதி நேரும் என்பதை எச்சரிக்கிறேன். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெபர்சன், கோயம்புத்தூரில் அருண் பாலாஜி உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் கனிம கொள்ளை பற்றி ஆதாரங்களை திரட்டுவதற்காக சென்றபோது கனிம கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். புதுக்கோட்டை இலப்பூரில் பெண் கோட்டாட்சியர் வாகனம் மீது கனிம கொள்ளையர்கள் வாகனம் இடித்து நடந்த கொலை முயற்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கோவில்பத்து கிராமத்தில் லூர்து பிரான்சிஸ் என்ற கிராம நிர்வாக அலுவலர் கனிம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டது. குறிப்பாக கனிம வள கொள்ளை எதிர்ப்பு செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு அதிகாரிகள் மீது இவ்வளவு தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் 2021 முதல் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் நடைபெற்று வருவதாகவும், இதுபோன்ற படுகொலை மற்றும் கொலைவெறி தாக்குதல்கள் மீது முறையான விசாரணை நடவடிக்கை எடுக்காமல் கனிம கொள்ளையர்களை பாதுகாப்பதுதான் திராவிட மாடல் அரசின் பிரதான பணியாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டுவதோடு, தமிழகத்தில் நடப்பது ஜனநாயக ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா என்ற கேள்வியும் அனைத்து தரப்பு மக்களும் எழுப்புகின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.